அது ஆகார். அது ஆகார். அப்பா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக குடும்பம் ரெண்டாக பிளக்கப்படுகிறது. எந்த ரெண்டு சகோதரனும் ஒருமித்து வாழ்ந்த சரித்திரம் இல்லை. குடும்பத்தில் ஒருமித்து அன்பாக இருந்தது சிறிது காலம் இருக்கலாம், பிரிந்து தான் போவார்கள். அவை இஸ்மவேல் பாலைவனத்துக்கு ஓடி போனது போல, ஈசாக்கு வாக்குத்தத்தின்படி ஓடி போனது போல, ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு பேரும் போனார்கள். ஈசாக்குக்கு எல்லா சொத்துக்களும் இருந்தது. ஈசாக்கினுடைய வம்சம் யாக்கோபு, ஏசா. யாக்கோவுக்கு எல்லா சுதந்திரமும் இருந்தது. ஆனால் ஒரு பிடி நிலத்தை பயன்படுத்த முடியவில்லை. இன்று நிறைய குடும்பங்களில் ஆஸ்திகள் இருக்கும், ஆனால் ஒருவனுக்கு கிடைக்காது. ஒருவன் அபகரிப்பான், ஒருவன் முடிஞ்சால் வழக்கு தொடருவான். அப்படி தான் நிறைய நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. ஒருமித்து பங்கே வைக்க மாட்டாங்க. தகராறு, பங்கு வைக்கிறல தகராறு. காரணம் இவளுடைய சாபம். பட்ட மரமாய் ஈசாவுடைய வம்சம் இருக்கும், எவ்வளோ உழைச்சாலும் சம்பாதிக்க முடியாது. அவளுடைய சாபம் நம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆகவே ஈசாக்கு வம்சம் எவ்வளவு உழைச்சாலும் ஜீரோ, வட்ட பூஜை. எவ்வளவு போனாலும் கீழே தான் இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிச்சு அதிகம், ஆனால் துன்மார்க்கன் எப்படி வேணாலும் சம்பாதிச்சு பணக்காரன் ஆயிடுவான். இஸ்மவேல் வம்சம் என்ன செய்தாலும் கோடீஸ்வரன். உடைந்த கண்ணாடி துண்டுகளை பொறுக்கினாலும் லாரி அனுப்பி பணக்காரன் ஆயிடுவான். அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை. 40 ஏக்கர் இருந்தாலும் விற்று சீராக மாற்றி நம்ம வாழ்வாதாரம். சாபம் சபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்மவேலுடைய தாயினுடைய சாபம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஆகவே அவளுக்கு ஒரு முறை ஆசை உண்டு, இந்த வம்சத்தை அழித்து வம்சத்தை நான் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்குத்தான் இஸ்மவேல் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் இஸ்மவேல் வளர்ந்து பெரியவன் ஆகும் வரைக்கும் பாலைவனத்தில் தேவன் கூடவே இருந்திருக்கிறார். அவனை பெரியவனாகி வச்சது ஆண்டவர் தான். இந்த இஸ்மவேல் வெளிப்படலை. உலக நாடுகளில் இஸ்மவேல் வம்சம் சபிக்கப்பட்ட வம்சமாக இருக்காது. ஏனென்றால் அந்த சாபத்தை வச்சது ஆண்டவர். அவள் ஆகார் கர்ப்பமாக இருக்கும்போது நீ ஒரு துஷ்டனை நீ பிள்ளையாய் பெற்றுக்கொள்ளுவாய், அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான். பிறப்பதற்கு முன்னாடி சபிச்சாரு. அப்போ பிறந்தவர் அவ விட்டு வைப்பாளா? ஆகவே தான் பகை இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல, பகை முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்கள் தான். இதான் ஒரு கோத்திரத்தில் உதயமான ரெண்டு வம்சம். ஒரு வம்சம் இஸ்மவேல், ஒரு வம்சம் ஈசாக்கு வம்சம். ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், ஒரு பக்கம் முஸ்லீம்கள். உலகம் ரெண்டாக இப்படித்தான் பார்க்க முடியும். அவைதான் உலக நாடுகளில் இந்துக்கள் எங்கும் இல்லை, எல்லா இடத்திலும் இல்லை. அவள் குறைந்த ஜாதி. அவதான் இந்தியாவை எங்களுக்கு விட்டுத்தாங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவதான் கிறிஸ்தவ ஓட வரட்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முஸ்லீமை கண்டு பயம். ஏனென்றால் அவர்கள் இந்த சுபாவமுடையவர்கள். அந்த சுபாவத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். ஆகவே இந்த சபிக்கப்பட்ட வம்சம்தான் இந்தியாவை ஆளப்போகிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தேசத்தில் ஒரு ஆட்சி உண்டாகும் என்று 25 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன். அதன்படி தான் ஓராட்சி உண்டாக வேண்டும் என்று மோடி இப்பொழுது எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசனம் நிறைவேற என்று சொன்னால் இஸ்மவேல் இந்தியாவை ஆளுவது உறுதி. எப்படி ஆளுவான்? ஒரு யுத்தத்தின் மூலம்தான். அவன் ஒரு இஸ்மவேல் 1000 பேருக்கு சமம். நம்ம எத்தனை பேருக்கு சமம்? முன்னாடி இஸ்ரவேல் 1000 பேருக்கு சமம். இப்போ நம்ம இஸ்ரவேல், அது அம்மா. நீங்கள் எத்தனை பேர் சமம்? யுத்தம் காஷ்மீரில் கேட்டால் நம்ம ஓடி ஒளிஞ்சிருவோம் எங்கேயாவது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெறுவதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் எங்கே ஓடி ஒளிந்தார்கள்? அறையில் பதுங்கி கிடந்தார்கள். அதான் நீங்கள் இனி அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி காலம் முஸ்லீம் ரூபத்தில் இந்தியாவில் வரும்போது, வித்தலும் கொள்ளலும் நடக்கும்போதெல்லாம் நீங்கள் பயந்து நடிங்க. அவர்களே ஆராதிக்க போவீங்க உங்கள் விசுவாசத்தை விட்டு. ஏன்னா வயிற்று பசி,
அங்கே போய் நான் சாப்பிட்டுக்கிட்டு நடக்கலாம். ஆனால் பரலோகம் கிடைக்காது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று ஒரு அணியில் நின்றால் நம்ம கூட்டம் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடும். அவை தேவன் அனுமதிக்கிறார் ஒரு இஸ்மவேலுடைய ஆட்சியை, ஒரு முரட்டாட்டத்தினுடைய ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவில் தான் உண்டாகும். அல்லேலூயா, அது உண்டாகும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் இன்னும் அதிகமாய் அழிக்கப்படுவார்கள். இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கு இதை செய்தார்கள், பட்டை மரத்துக்கு என்ன செய்ய போகிறார்கள்? ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக பிள்ளைகளை கொன்று போடுவார்கள். மதம்தான் இன்னைக்கு விஷம். ஒரு காலத்தில் மதம் நமக்கு போதனை, இன்றைக்கி அப்படி இல்லை. மதம் அது வெறியாக மாறிவிட்டது, எல்லோருக்கும் வெறியாய் மாறிவிட்டது. ஒருத்தன் பைபிளை கிழிக்கிறான், ஒருத்தன் சர்ச்சை இடிக்கிறான். ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு முஸ்லீம் பள்ளியும் இடித்து விட்டார்கள் அல்லவா? எங்கே பார்த்தாலும் இடித்தல், கட்டுதல் எங்கே இருக்குது? ஒன்றுமே கிடையாது. காலம் முடிவுக்கு வருகிறது. ஆகவே இஸ்மவேல் கொடி இந்தியாவில் நிச்சயமாக பறக்கும். அதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆகவே அது நடக்கும். அதுதான் அந்த பார்டர் 2043. உற்சவகையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோத்திரம் ஆளுகைக்கு வரும். அப்போ தான் பரீட்சை, அந்தி கிறிஸ்துவா இயேசு கிறிஸ்துவா. இன்றைக்கி அந்தி கிறிஸ்துக்கள் இப்போல இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியாது தனக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு தெரியாது. என்ன ஆவி இருக்குன்னு தெரியாமல் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அந்நிய பாஷை பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சுயம் இல்லை. உன் சுயத்தை அவன் ஆளுகை செய்து விட்டான். வாயினால் இயேசுவை தேடுவாய், உள்ளத்தில் அந்தி கிறிஸ்துவை தேடுவாய். வாயினால் பரிசுத்தத்தை தேவனை தேடுவாய், ஆனால் இச்சையில் அந்தி கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாய். இதான் இச்சை வாழ்க்கை. அது கொடிகட்டி பறக்கும். வேதம் நன்றாய் வந்து விட்டது, நன்றாய் வளர்ந்து விட்டது, மூலிகை முடுக்கெல்லாம் போச்சு. ஆனால் மூலிகை முடுக்கெல்லாம் பாவம் பலத்து பெருகிச்சு. இல்லையே, உற்சவமாக கையை தட்டுங்க. இந்தியாவில் தான் விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டம் வந்திருக்கு, எந்த பொண்டாட்டி எந்த இவன் கட்டியும் போகலாம் வரலாம், யாரும் சட்டம் திறக்க முடியாது. அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் தான் நிறைவேற்றியிருக்காங்க. வேதத்தில் சொல்லப்படுகிறது ஒரு நெச்சரிக்கை பாவம் என்று, ஒரு நெச்சரிக்கை பரவாயில்லை என்று சட்டம் ஏற்ற முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவ எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை காட்டுகிறது. உயிர்ப்பை காட்டவில்லை, வருகையை காட்டுகிறது. அவை எல்லாம் முடிந்து போகிற நிலைமையில் இருக்கிறோம். விதைத்து பாருங்க, அறுக்க முடியுதா? ஆண்டவர் சொன்னார், ஆதாமை பார்த்து சொன்னார், நீ விதைத்தாய் முள்ளுங்குருக்கும் அறுப்பாய். பாருங்க, ஃபேக்ட்ரி வைக்கிறவன் முதலாளி இல்லை, கடனாளி. விவசாயம் பண்ணுறவன் முதலாளி, எஜமான் அல்ல, கூலி தொழிலாளியிடம் மோசம். யார் என்ன தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வயிற்றுப்பாடு மட்டும்தான் நடக்கும், சம்பாத்தியம் நடக்காது. ஆண்டவரை தடை பண்ணி வைத்திருக்கிறார். காரணம், நீங்கள் பிரமாணத்தையும் பின்பற்றுவதில்லை, சத்தியத்தை செய்வெடுப்பதும் இல்லை. ஆகவே ஆதி ஆமத்தில் சொல்லப்பட்ட சாபம் இன்றைக்கு தேசத்தில் தலைவிரித்தாடுகிறது. ஆதி ஆமத்தில் எல்லாம் பிள்ளைகள் பிரசவித்தார்கள், சுயமாக பிரசவித்தார்கள். இன்றைக்கு பிரசவித்து பார்க்கட்டுமே, அன்றைக்கி ஆம்பளை பக்கத்தில் பண்ணல கர்ப்பம் ஆவாங்க. இன்றைக்கி கர்ப்பம் ஆக முடியுதா? முடியல. எல்லாம் சாபத்தினுடைய உச்சகட்டம். எல்லாம் தடைகளை தாண்டி தான் வருகிறது. ஆகவே கடைசி காலம் நெருங்கிச்சு, நேரம் வந்தாச்சு. முடிந்தால் மனம் திருந்தலாம். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசா யாக்கோபு
ஒரு நாளும் அவங்க ஒன்று சேர்ந்ததில்லை. ஒரு பலிக்கு பிறகு தான் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனாலும் பிரிந்து தான் போனார்கள். கொலை செய்ய வந்தவன் கொஞ்சிட்டு போனான், அவ்வளோதான். இன்றைக்கி நம்முடைய வீடுகளிலேயும் சகோதரர்கள் இப்படி தான் இருப்பார்கள். ஒரு சகோதரன் இன்னொரு மந்திரம் வைப்பான், ஒரு சகோதரன் ஆள் வச்சு கொல்ல பார்ப்பான். இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆகவே ஆதி காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நிறைவேறி வருவதனால் நமக்கு நாள் இல்லை, நேரமில்லை, நாளிகையும் இல்லை. ஆகவே உடனடியாக பரிசுத்தமடைந்து உடனடியாக பாவமன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுத்துவோம். இந்த பூமி ஒரு ஃபுட்பால் மாதிரி தொங்கி நிற்கிது. ஒரே இடத்துல ஜலத்தில் மூழ்கடிச்சிருவார், தப்பித்து போக முடியாது, மூச்சு முட்டி சாகணும். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் ஆவியில பலனடைந்து தேசமெங்கையும் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆகவே அப்போஸ்தலருக்கு ஊதின பரிசுத்த ஆவி நம்மேல் ஊற்றப்பட இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்போம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இருக்குன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும். இப்போ ஆர்சி திருச்சபையில் ஒரு சம்பவம், சவேரியாரை பற்றி ஒரு ஊழியக்காரர் இருக்கார், தெரியுங்களா? சவேரியார் என்ன சபை? பிரான்சிஸ் சவேரியார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தார். பிரான்ஸு இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்க வந்தார். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கூர் ராஜாவினுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு இடமில்லை. இங்கே கிறிஸ்தவத்துக்கு இடமில்லை. விக்கிரத்தை ஆராதித்தவர்கள் கிறிஸ்தவனுக்கு இடமே கொடுக்கல. இதே மண்ணில் நடந்த சம்பவம். ஆகவே இவர் வந்தார், பாண்டர் தான் அனுப்பியிருப்பார் இல்லையா? வந்தார், ராஜாட்ட கேட்டார், எனக்கு ஒரு கோயில் கட்டுக்கு இடம் வேணும், இடம் கொடுன்னு. அப்போ ராஜா சொன்னார் சிரிச்சிட்டு, கிறிஸ்தவனுக்கு ஒரு இடமா? ஒரு ஆட்டுத்தோலை நான் தாரேன், அந்த ஆட்டுத்தோலை விரித்து அதில் ஒரு கோயிலை கட்டிக்கான்னு சொல்லிட்டார். இந்த ஆட்டுத்தோல் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுமோ அதில் நீ கோயில் கட்டிக்கான்னு. அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டுத்தோலையும் வாங்கிட்டு சந்தோஷமாக போனார். நேராக கோட்டார் நாகர்கோவில் பக்கம் போனார். 4 மீனவர்களை பிடிச்சார். இந்த ஆட்டுக்கா வாலையும் இந்த 2 கையும் 2 காலையும் இழுத்துட்டே போங்கானாச்சு. தலையை இவர் இழுத்துருப்பார். நல்லா ஸ்ப்ரெட்டாகி போயிட்டே இருந்து எந்த இடம்லாம் ஸ்ப்ரெட்டாகி விரிஞ்சு நின்னதோ அந்த இடத்துல கட்டினார் ஒரு சபையேரியார் ஆலயம். அவர் காசு கொடுக்கல, மரம் அறுக்கிறவங்களுக்கு மரப்பொடியை கொடுப்பார், காசாக மாறும். மேஸ்திரிகளுக்கு கல்லை பொறுக்கி கொடுப்பார், பணமாக மாறும். அப்படி அதிசயமாய் கட்டப்பட்ட ஒரு ஆர்சி தேவாலயம் தான் இங்கே இருக்குது. உற்சமாக கையை தட்டுங்க. கோட்டார். அல்லேலூயா. டிசம்பர் 3ஆம் தேதி எல்லாம் அவங்க கொண்டாடுவாங்க. உண்மை எங்கே இருந்தாலும் ஏற்றுக்கிடணும், அற்புதம் எங்கே நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இவ்வளோ மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்தார், ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவரை தூக்கி ராசில் கடல் கேரளா வழியாக போனார். இங்கே சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்தவத்தை வதைத்து விட்டு கேரளா போனால் கப்பலில் இருந்து செத்தார், தூக்கி கடலில் போட்டணும். கடலில் போட்டால் மீன் என்ன செய்யும்? பிச்சு பிடுங்கும். கோவா கடற்கரையில் டெட் பாடி ஒதுங்கிச்சு. பார்த்தா மீனவர்கள் சொல்லுவாங்க, பக்கத்து சர்ச்சில் போய் சொல்லுவாங்க, என்ன இப்படி ஒரு டெட் பாடி வந்து கிடக்கு, ஆனால் உடம்பு அழகு இல்லை, அப்படி அவன் கையை வெட்டி எடுத்துகிட்டு வாருங்கன்னார். அந்த ஃபாதர்ன்னு சொல்லுவார், அந்த டெட் பாடியை கையை வெட்டி எடுத்துகிட்டு வாருங்கன்னு. கையை வெட்டி கொண்டதும் ஒரு பேனா கையில் கொடுப்பார். அப்போ அவரில் நான் பிரான்சிஸ் சேவியர். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர்கள் டெட் பாடி இன்னைக்கும் புதைக்கப்படவில்லை. கோவாயில் சென்றால் அந்த டெட் பாடியை பார்க்கலாம். அழியாத சரீரம். இறந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, தலைமுறைகள் தாண்டி விட்டது. உடம்பு இன்னைக்கும் அழியாமல் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா வந்திகோசாலும் பார்க்க வேண்டிய காரியம். அங்கே ஆர்சின்னு ஈகோ பார்க்காதீங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் தான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அப்படி அற்புதம், அநேக அற்புதங்களை, எழுதப்படாத அற்புதங்கள் பைபிளில் செய்திருக்கிறாரு, சொல்லியிருக்க. எல்லாம் எழுதப்படலை, நம்ம ஆர்சின்னு ஒதுக்கிடுறோம். பைபிள் ஒன்று தான், பின்பற்றும் முறை தான் வித்தியாசங்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் இன்னும் அதிகமான அற்புதங்களே அவர் செய்வார். ஏன் என் ஊழியத்தில் செத்தவங்க 2 பேர் பிழைச்சிருக்காங்கல்ல. உங்கள் ஏரியா கேட்டால் 3 ஆச்சு. இப்போது இதை விட அதிசயங்களை அவர் செய்வார் கடைசி காலம். ஆனால் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் பொட்டும் பூவும் வச்சு ஒன்று ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்த ஒன்றும் நடக்காது. பரிசுத்தம் என்ற பொட்டும் பூவும் உங்களுக்குள்ளே இருக்குமானால்
பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பொன்னையும் வெள்ளியும் உங்களுக்கு கொட்டுவதற்கு அவர் ரெடியாக இருக்கிற உற்சாக கையை தட்டி எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. அவை தேவனை மெய்யா தேடுவோம். ஃபார்மாலிட்டி உதட்டளவில் இயேசு கிறிஸ்துவை தேடுவதை விட வசனத்தோடு வாழ்வோம், வசனத்தோடு போராடுவோம், வசனத்தோடு ஜெயிப்போம். அல்லேலூயா. உற்சாக கையை தட்டி இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், எத்தனையோ